அது என்னமோ தெரியலங்க. ஒரு 4 நாளைக்கு நான்வெஜ் சாப்பிடலைன்னா போதும். நாக்கெல்லாம் செத்து போன மாதிரியே ஃபீல் ஆகுது. உங்களுக்கும் அப்படியான்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. இங்க போல கிளைமேட் கேட்கவே வேணாம். விசுவிசுன்னு எந்நேரமும் காத்தடிச்ச மணிமா தான் இருக்கு. ஸோ இந்த கிளைமேட்டுக்கு சுட சுட ஏதாவது இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு காலையிலேயே மார்க்கெட் கிளம்பி போயாச்சு. ஃப்ரெண்ட்ஸுங்களோட பேசுறப்பெல்லாம் என்ன சொல்றது, நம்ம மார்க்கெட் வேஸ்ட்டுப்பா, இங்கெல்லாம் ஒண்ணுமே தேராது அப்படிங்கிற மாதிரி. நம்ம மார்க்கெட் விட்டாலும் நமக்கு வேற கதி கிடையாது. அது ஒன்று இருக்குதுங்க. எங்கெல்லாம் ஊரெல்லாம் சுத்தினா கூட நம்ம ஏரியாவுக்கு வந்து நம்ம மார்க்கெட்ல வாங்கி சமைச்சு சாப்பிட்டாதான் மனசே திருப்தியா இருக்கும். பாப்பா மீன் சமைக்கிறேன்னு சொன்னாங்க. திடீர்னு பார்த்தா மீன்ல இருக்க முள்ளெல்லாம் புடுங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுலயே ஒண்ணுமே இருக்காது. ஃபுல்லா வெறும் சதையா தான் இருக்கும். அதுலயும் முள்ள எடுத்து தேடி பிடிச்சி எடுத்துட்டு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி எல்லாம் கட் பண்ணி க்ளீன் பண்ணி சமைச்சிக்கிட்டு இருந்தாங்க. ஒரு வேளை முடிஞ்சுன்னு சொல்லிட்டு நான் குழம்பு மட்டும் வச்சுட்டு அக்கட்டால போயிட்டேன். இந்த சால்மன் ஃபிஷ்ல குழம்பு ஃப்ரை எல்லாம் பண்ணலாமா சிஸ்டர் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. எல்லாம் பண்ணிக்கிட்டு தாங்க இருக்காங்க. ஆனா நம்ம தான் வெள்ளைக்கார பரம்பரையாச்சு. நம்ம எப்பயுமே ஷாலோ ஃப்ரை தான். நான் கூட பார்த்தீங்கன்னா இந்த மீனை சமைக்கிறப்ப மீன் தனியாக தோல் தனியாக அக்கா பிச்சு எடுத்துருவேன். ஆனால் என் பொண்ணு மீனை கொஞ்சம் கூட தண்ணியே இல்லாமல் நல்லா ட்ரை பண்ணி எடுத்துட்டு பேனில் வச்சதையுமே மேலே ஒரு கரண்டி வச்சு ஒரு 1 or 2 minutes அப்படியே ப்ரெஸ் பண்ணி விட்டோம்னா ஸ்கின் டேமேஜ் ஆகாமல் குக் பண்ணி ஈஸியாக எடுத்துடலாமா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கே கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பேஷ் நன்னா இருக்கே. உங்கள் மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேட்குது. வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.